வணக்கம் மக்களே. இந்த நம்மட இந்த ஃபேஸ்புக்கில் இந்த கொஞ்சம் மறைமுக போராளிகள் இருக்காங்க. இந்த வள்ளிச்சி நின்று அடிக்கிற வாட்டி அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நாங்கள் ஒரு கிடைக்கிற நேரத்தில் இப்போ ஃபேஸ்புக்கை வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்களே இருக்கிறாங்க, வேறு விதமாக பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு விதமாக பயன்படுத்துகிறோம். நாங்கள் ஒரு எங்களை பற்றி தமிழை பற்றி எங்களோட தமிழில் பற்றி நாங்கள் எங்களோட அண்ணன் தம்பிகள் செஞ்ச வீரங்களை பற்றி எங்களோட தலைவர் செஞ்ச வீரங்களை பற்றி சிங்கள இராணுவங்களுக்கு செஞ்ச கஷ்டங்கள், அடுத்தது எங்களுக்கு பிடிச்ச தலைவர் அரசியல் தலைவர் இருக்கிறாங்கல்ல, இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் தலைவர்களை பற்றி நாங்கள் அண்ணன் சீமான் அவரை பற்றி நாங்கள் கதைக்கிறது, அவருக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது, அவருக்கு நாங்கள் போட் பண்ணுங்கன்னு சொல்கிறது, அவர் செய்வார். இப்போ அது சில ஆட்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் கதைக்கிறது பிடிக்கிறது. சமூக வலைத்தளம் பல விதமான கருத்துகள் இருக்குது, பல விதமான முறையில் இருக்குது. சில பேர் இப்போ வேறு முறையில் கொண்டு வராங்க, நாங்கள் ஒரு முறையில் கொண்டு கதைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை பாருங்க, இல்லையா நீங்கள் பார்க்காதுங்க. அதே மாதிரி நாங்கள் கதைக்கிறது பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் திருப்பி ஒரு மலேசியன் மக்கள்லாம் மலேசியாவில் இருக்கிற மக்களுக்கு தமிழ் இளமண்டா என்னன்றது அந்த தெரியாது. நாங்கள் கதைக்கும் போது இப்போ மலேசியாவுக்கு பார்த்துட்டு நீங்கள் கதைக்கிறது, நீங்கள் நாட்டை விட்டு போயும் நீங்கள் நாட்டு மேலே இவ்வளவு பட்டா இருக்கிறீங்கள். நாங்கள் பிறந்தது நாங்கள் நாட்டில் பிறந்து நாங்கள் வந்துட்டோம். கஷ்டத்தில் நிலைமையில் இருக்க முடியாமல் நாங்கள் வந்துட்டோம். கஷ்டம் சிலாக்கள் கஷ்டத்தில் வந்தவங்க, சிலாக்கள் கஷ்டம் இருந்தும் வந்தவங்க, சிலாக்கள் நாட்டு பிரச்சனைக்காக வந்தவங்க, சிலாக்கள் அது வேறு விஷயம். அது வந்துட்டோம். அந்த நிலைமைக்கு வந்து நாங்கள் இங்கே வாழும்போது எங்களுக்கு கதைக்கக்கூடிய உரிமை இருக்குது. எங்களுக்கு என்ற ஒரு ஃபேஸ்புக் தளங்கள் இருக்குது, எங்களுக்கு ஃபோனு இப்போ கதைக்கக்கூடிய நாங்கள் உங்களுக்கு அதை பரப்புகிறோம். எங்களுக்கான நேரம் கிடைக்கும் பொழுது நாங்கள் அதை பரப்புகிறோம், பரப்பி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நாங்கள் கப்பல் கட்டி போராடினா சொல்லுவோம், கப்பல் கட்டி நாங்கள் போராடினாங்க. விமான உதிரி பாரங்கள் எடுத்துக்கொண்டு விமானம் பாட்டி நாங்கள் சண்டை பிடிச்சினாங்க. எங்களோட தலைவர் அப்படியெல்லாம் எங்களை வழி நடத்திடுவார், எங்களை எப்படி இப்படிலாம் செஞ்சவர், துறாயிகள் எப்படி செஞ்சவங்க, அப்படி அழிச்சவங்க கனைவர் இருக்காங்க. இந்த கனைவர் இந்த படி இந்த கொடி பிடிச்சாக்கள் இருக்காங்க. கொடி பிடிச்சாக்கள் தான் இந்த கூட காய்கிற வாட்டி அங்கே ஒன்றும் இல்லை, கிளப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது இதை பார்க்கலாம், பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். நாங்கள் அதை திருத்திக் கொள்வோம். வழியாக செஞ்சால் நாங்கள் திருத்திக் கொள்வோம், சரியாக செஞ்சால் வாழ்த்துங்க. நீங்கள் விமர்சனம் பண்ணால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. வேற ஒன்று நாங்கள் உங்களுக்கு நீங்களும் கதைங்கள், நீங்களும் உங்களோட கேமரா ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்து ஒரு 4 வசனங்கள் 4 வார்த்தைகள் தமிழை பற்றி, தமிழத்தை பற்றி, எங்களுக்கு நடந்த அநியாயங்களை பற்றி, நடக்க போகிற அநியாயங்கள், துரோகிகளை பற்றி எல்லாம் நீங்கள் கதைங்க. காய்ச்சி தெரிஞ்ச ஆட்கள் இருக்கிறீங்க, காய்ச்சி அதனால் மக்களுக்கு இனி வார சமுதாயத்துக்கு தெரியப்படுத்துங்க. 4 மக்கள் கேட்டு எங்களுக்கான உரிமைகள் கிடைச்சி எங்களுக்கு ஒரு நாடு மலர்றதுக்கு அது ஒரு நின்று நீங்கள் சண்டை ஒடிக்க போகல. ஆயுதம் தூக்கி சண்டை ஒடிக்க தான் ஓடி வந்துட்டீங்க நாட்டோடு. அதை வச்சு நீங்கள் 4 வார்த்தையை காய்ச்சி கொடுங்க, கேட்கட்டும், கேட்டால் தெரிஞ்சு கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.